ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சாரோட அந்த ஸ்டைல், அவருடைய அந்த ஒரு எனர்ஜியை பார்த்து மிரளாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதுல லேட்டஸ்டா ஆட் ஆயிருக்கவங்க நளினி ரத்தினம். இவங்க தான் தர்பார் படத்தோடைய அந்த கேஸ்டிங் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ ரஜினி சார் கூட. ஸோ அவங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சாரை சும்மாலாம் யாரும் வந்து தலைவான்னு கூப்பிடுறது இல்லை, அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை பாருங்க, அவரை பார்த்தாலே போதும் அவர் ஒர்க் பண்ணும் போது. ஸோ அப்படியே மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கு அவரை பார்க்கும்போது. ஓ மை காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்போதுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு எனர்ஜியா இருக்கிறாரு. அதே மாதிரி அவரோட இந்த வாக், அவரோட ஹியூமர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட் முடிச்சுட்டு அவருடைய அடுத்த ஷாட்காக அவர் சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணுவாரு. அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி சாரோட அந்த ஹியூமிலிட்டி வந்து நம்ம எப்போதுமே வந்து அழ வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் சந்தோஷமா வச்சுப்பாரு. அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியா வச்சுப்பாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா அது வேற லெவல்ல இருக்கு. ஸோ என்னோட மிஷன் அகாம்ப்ளிஷ் அப்படின்ற போட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இந்த படத்துக்காக, அதாவது தர்பார் படத்துக்கான அந்த கேஸ்டிங் ஒர்க்கை அவங்க வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சொல்லிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ், நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரஜினி சார் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவரோட அந்த அமைதியான ஒரு விஷயம். அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பண்பா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாரு. சோ அவர் கூட இருக்கிற அந்த ஒரு அமைதியான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அது ரஜினி சார் ஹிமாலயாஸ் போயிட்டாங்க, மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால அவருக்குள்ள அது இருக்கா, இல்ல ரஜினி சார்னாலே அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து இருக்குதா அப்படின்றதா என்னோட கேள்விக்குறி. சோ இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நளினி ரத்தினம் தர்பார் படத்தோட கேஸ்டிங் டைரக்டர், இப்ப அவங்களே ஓப்பனா சொல்றாங்க ரஜினி சார் கூட ஒர்க் பண்றது வேற லெவல். சோ அவரோட ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காங்க நல்லாவே தெரியுது. சோ ரஜினி சார் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஏதாவது அவரோட எனர்ஜி லெவலா, இல்ல அவரோட மாசா, இல்ல அவரோட அமைதியா இருக்கிற ஒரு விஷயமா, இல்ல அந்த காந்த சக்தியா, அவரை பார்த்தாலே போதும் வேற மாதிரியான ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆவாங்க எல்லாருமே. சோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.